சிம்சோன் என்ற ஒரு பெரிய ஒரு பலசாலி, பராக்கிரமசாலி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அவ்வேற்பட்ட மனுஷன் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை ஒரு காரியத்துக்காக தொட்டார், தேர்ந்தெடுத்தார். அந்த பாத்திரத்தை கர்த்தர் அதை பயன்படுத்தினார். பயங்கர பலன் அவனுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கழுதையோட தாடை எடுத்து அநேகர் பேரை கொலை செய்யறது, நரிகளை பிடித்து வாழை ரெண்டையும் கட்டி தீய பற்ற வச்சு ஊருக்குள்ள போய் எரிச்சு விட்டு அதை பார்க்குறோம். அந்த மாதிரி எல்லாம் செய்யறது. 3000 பேர் 4000 பேர் பெலிஸ்தியர் சுத்தி வளைக்கும் பொழுது அசால் அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போற ஒரு தனி மனிதன். ஒரு மனிதன் உங்களை போல என்னை போல ஒரு சராசரி மனிதனுக்குள்ளே அவ்வளவு பலத்தை தேவன் கொடுத்தார். இப்படி போய்கொண்டிருக்கிற சிம்சோன் வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கத்தை அவன் தலையில வைக்கிறார், ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார், ஒரு காரியத்தை வைக்கிறார். அந்த காலத்தில் பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்காக ஒரு தலைவன், அதற்காக ஒரு பராக்கிரமசாலியை உருவாக்கி ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு காரியம். அவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை தேவன் அருள செய்திருந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பெலிஸ்தியர் இவனை எப்படி பிடிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி இதுல வச்சு பிடிச்சிடலாமா, பெரிய பெரிய கோலியாத் மாதிரி ஜாமான்லாம் கொண்டு வரான். ஒண்ணுமே முடியல, எதுக்கும் முடியல. இப்படி செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. பெலிஸ்தியர் மத்தியில இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். இவ்வளவு பெரிய விளையாட்டை காட்டின ஒரு பெரிய சுத்தாந்தத்தின் மனிதன் ஒரு சின்ன காரியம் பாருங்க. ஒரு விபச்சாரியின் இடத்துல தெளில அவளோடைய பழக்கம் வைக்கிறான். பழக்கம் வச்சு பழகி கொண்டு இருக்கும் பொழுது அவளை வைத்து பிசாசு என்ன செய்கிறான், கிரியை செய்ய விரும்புகிறான். அவன் ஊடாக பிசாசு கிரியை செய்கிறான். ஏனென்றால் தேவ திட்டம் என்ன, சிம்சோனை வைத்து தன் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களிடத்திலே நீதி நியாயம் விசாரிக்க, இப்படி எல்லாம் திட்டங்கள் இருக்கு. அப்ப இவனை எப்படியா தொலைச்சு கட்டணும் என்பது பிசாசின் திட்டம். அப்ப அதை செய்வதற்கு ஒரு முகாந்திரம் தேடுகிறான். எப்படி, இவன் எதிலே ஈக்கா இருக்கிறான், ஓகே இந்த விஷயத்துல ரைட், அதன் ஊடாக அந்த பெண்ணுக்குள்ளாக அவன் கிரியை செய்கிறான். எங்க ஈஸியான வழி, அதுல புகுந்து நம்மளை சிதைப்படுத்தி ஒன்றுமில்லாமல் செய்வதுதான் அவனுடைய நோக்கம், திட்டம். முதல்ல இங்கதான் நம்ம கவனிக்கணும். இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, இவ்வளவு பெரிய வல்லமை உடையவன் இந்த தெளிவாளர்கிட்ட இருக்கும் பொழுது அவன் கேட்கிறா, ஐயா உனக்கு இந்த பலன் எங்கே இருந்து வருதுன்னா, அவன் சொல்ல மாட்டேன்றான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், அகனி நாறுனால. ரெண்டாவது என்ன சொல்றார், புதுவே கயிறு. மூணாவது அந்த வந்துட்டார் அந்த பக்கத்துல முடி, பாவ நூல் இருக்குல்ல, நெசவு நூல், அதுல கட்டினா சரின்றான். அதுவும் பிச்சுட்டு போறான். அடுத்து உண்மையை சொல்லிட்டான், சவரன் கத்தி இதுதான் என்னோடது. உடனே ஆளை வர வச்சு காலி பண்ணி அவன் என்ன பண்றான், அதை இழக்கிறான். அப்ப இங்க என்ன தெரியுது பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. அவனிடத்துல இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட், அவன் விழுந்த இச்சை, அவன் பிடிபட்ட ஒரு பிசாசு வைத்த ஒரு வலை, அதுல மாற்றான். நம்மளுக்கு பிசாசு எந்த வலையை வைத்திருக்கிறான் அதான் பார்க்கணும். அப்ப அவ சொல்லும் பொழுதே இவன் சுதாரிக்க வேண்டாமா, முதல் நம்ம சொன்னமே அது மாதிரி நம்மளை கட்டிட்டாலே, ஒருவேளை இது நடந்திருந்தா அப்ப நான் பலனற்று போயிருப்பேனே, அப்ப இவ பெரிய திருட்டுகள் நம்மளை காலி பண்ண பாக்குறான்ற அந்த உணர்வு அவனுக்குள்ள வரல. பாத்தீங்களா, கர்த்தர் தன்னோடு இருந்து செய்கிற பெரிய காரியம் அவனுக்கு அந்த புரிதல் இல்லை, அது வரல. எப்பயும் போல சராசரியா நம்ம என்ன எவனை அடிப்பேன், என்ன செய்வேன், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள அவன் வளர்க்கப்பட்டு வர்றான். அதனாலதான் இவன் இங்க சுதாரிப்பு இல்லாம இருக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் செய்யறதெல்லாம் சரி, ஆமா என்னை ஆசீர்வதிச்சிட்டார், எனக்கு எல்லாம் இருக்கு. இது தவறான முடிவு, இது தவறான எண்ணங்கள். இப்ப சொல்றா வந்திருக்கிறாங்க சிம்சோன், இவன் வல்லமையா எந்திரிக்கிறான். எப்பயும் போல தேவன் தன்னை விட்டு போய்விட்டார், தேவனுடைய பாதுகாப்பு என்னிடத்திலிருந்து போய்விட்டது, அவர் காக்கின்ற கரம் என்னிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டதை அறியாத பட்சத்தில் எழும்பி எப்பயும் போல போறான். சுத்தி வளைச்சி அவனை பிடிச்சிட்டு போய் கண்களை புடுங்கி, அப்படிப்பட்ட ஒரு மனிதன், தேவ அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன் இன்னைக்கு என்ன பண்றான்னா, ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஐயா எங்க இருக்கு தட்டு, எங்க இருக்கு படி, இப்படி போலாமா, அப்படி போயிட்டு இருக்கிறான். அதுதான் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவனால் பயந்து ஓடின ஒரு நாடு, சம்பித்து போய் நின்ற பெலிஸ்தியர் கூட்டம் இன்னைக்கு அவனை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. இங்க நான் தட்டினேன், யார் சொல்லு பாப்பா உன்னை. இப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்துல சிம்சோன் நிற்கிறான். நான் தப்பு பண்ணி இப்படி ஆயிட்டேன், எனக்கு ஒரு கணம் பலத்தை கொடுங்க, இந்த பெலிஸ்தியர்களை நான் அழித்து விட்டு சாக. ஏனென்றால் அவன் திட்டம் என்ன, அவன் மேல் வைத்த நோக்கம் என்ன, இந்த பெலிஸ்தியர்களிலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் அதாங்க யோசனை. நம்ம மேல ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, எதை விரும்புகிறார், இவைகளை குறித்த எந்த ஒரு கவலை இல்லாமல் என் கண்கள் போன, என் கால்கள் போன, என் சிந்தை போன, என் எண்ணம் போன, அப்படியே நான் போய்கொண்டிருப்பேன் என்றால் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் நம்மளை கொண்டு வந்து வைத்து, அவர் சத்திய வார்த்தையில் ஊற வைத்து சில காரியத்தை பேசி நம்மளோடு உறவு கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. நான் விழுந்து விடாதபடிக்கு மரண பரியந்தமும் அவரோடு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்படியான எண்ணத்தோடு தான் நம்ம வாழ வேண்டும். நம்ம நினைக்கலாம் பணம், பொருள், படிப்பு, அது இது, 4 பேர் இருக்கான், 10 பேர் இருக்கான், எல்லாம் சரி,
ஆனால் விழுந்து விட்டால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அவன் கேட்கிறான், ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தரை கேட்கிறான், ஆண்டவரே ஒரு கணம் என் மேல். அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது, ஏன்னா அவன் மேல வச்ச திட்டம் என்ன? பெலிஸ்தர்களை அழித்து இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டும். அந்த தரிசனம் நிறைவேறும்படி என் மேல் ஒரு கணம். இன்னைக்கு நம்மளும் அதை தான் பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும். என்ன ஆண்டவரே என் மேல் வைத்த நோக்கம், என் கால் போன போக்கு, நான் வந்ததில் போயிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி.